Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பேப்பர் பிரசன்டேஷன் 12th physics உடைய இங்கிலீஷ் மீடியம் physics பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாருக்குமே எவ்வளவுதான் எழுதினாலும் மார்க்ஸ் சரியா வர மாட்டேங்குது, கம்மியா வருது அப்படிங்கற ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா நம்ம எழுதுற விதத்துல கரெக்ட்டா எழுதுனா எல்லாரும் கண்டிப்பா 70 out of 70 வாங்கலாம். நீங்களும் சென்டம் வாங்கணும் அப்படிங்கற ஆசைப்படுற ஸ்டூடண்டா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நீங்க சென்டம் வாங்குறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ரொம்ப ஈஸியா உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஸோ பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் எங்க டியூஷன்ல லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எழுதின டியூஷன் அவர் பாத்தீங்கன்னா சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்களும் கண்டிப்பா சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதலாம். இந்த ஷீட் ஸ்டாஃப்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய ஷீட். இந்த ஷீட்ல நீங்க எதுவும் எழுதவோ டச் பண்ணவோ கூடாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரூல்ஸ், எக்ஸாம் எழுதுறவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேப்பர். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு கலர் பென் யூஸ் பண்ணணும், ப்ளூ யூஸ் பண்ணுறது பெட்டர். அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் எழுதணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு ஆன்சர் ஷீட்குள்ளே போங்க. நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 1 இருக்கும். அந்த பேஜ் நம்பர் 1ல் பார்ட் 1 நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 1ல் நமக்கே தெரியும் என்ன இருக்குன்னா 1 மார்க்ஸ் தான் இருக்கும். 1 மார்க்ஸ் 15 1 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எல்லா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 1 to 15 கொஷினை நீங்கள் முதல்ல தரவாக படித்து நம்ம புக் பேக்கில் கொடுத்தது தான் நமக்கு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சப்போஸ் ஒரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா புக்கில் ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு கொஷினில் 0.1 ஒரு 0.5. அதே நமக்கு இங்கே பப்ளிக் எக்ஸாமில் கேட்கும் போது அப்படியே மாற்றி கேட்டுருவாங்க 0.5 அப்படின்னு வேல்யூ. அப்போ நம்ம அங்கே படித்த ஆன்சருக்கும் இங்கே இருக்க ஆன்சருக்கும் டோட்டலாக வேரி ஆகும். ஸோ அதனால் நம்ம தப்பான ஆன்சர் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாம் புக் பேக்கில் கேட்டதே தான் கேட்டிருக்காங்களா இல்லை ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். உங்களுக்கு ஃபுல் அவுட் ஆஃப் மார்க் ஃபுல் கிடைக்கணும் அப்படின்னா சென்டம் நீங்களும் எடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ப்ரெசன்டேஷனெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கொஷின் ஆஸ் ஐ செட் பிஃபோர். 15 1 மார்க்ஸையும் ஒரே பேஜில் எழுதுங்க. ஏன்னா சப்போஸ் உங்களால் எழுத முடியல, என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை நான் நீட்டாக கேப் விட்டு தான் எழுதுவேன், டயக்ராம் கொஷின்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் 10 கொஷின்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதிட்டு நெக்ஸ்ட் 5 கொஷின்ஸை செகண்ட் பேஜில் எழுதலாம். ஆனால் பெட்டர் என்னென்னா நீங்கள் எல்லா 15 கொஷின்ஸுமே ஒரே பேஜில் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸ் 15 கொஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆன்சரும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஆப்ஷன் தப்பாக போட்டுட்டிங்கன்னா என்ன தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சாலுமே அது தப்பாக தான் இருக்கும். இப்போ இங்கே டி ஆப்ஷனுக்கு பதிலாக ஏ போட்டுட்டு இதே ஆன்சர் போட்டிங்கனாலும் அந்த கொஷின்ஸ்க்கான மார்க் உங்களுக்கு 0 தான். ஸோ அதை தெளிவாக பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் நீங்கள் நீட்டாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எழுதிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரெசன்டேஷனுக்கு 15 out of 15 வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்சர்ஸையும் நீங்கள் கரெக்டாக எழுதிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அந்த 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் நீங்கள் எந்த மாதிரியான கொஷின்ஸ் சூஸ் பண்ணணும்னா சம் பேஸ்டு கொஷின்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா ஃபார்முலாவுக்கே உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த கொஷின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாவுக்கே அவங்க 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த ஆன்சருக்கு 1 மார்க்ஸ், அவ்வளோதான். இந்த ஸ்டெப்ஸ் போட்டாலுமே போடலைனாலுமே ஃபார்முலாவும் ஆன்சரும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக அவங்க 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்சரை எழுதிட்டு அந்த ஆன்சரை பாக்ஸ் பண்ணவோ இல்லை அண்டர்லைன் பண்ணவோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க ப்ரெசன்டேஷனுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆஃப் சைக்ளோட்ரோன். இந்த கொஷின்ஸை நீங்கள் சப்டைட்டில் எழுதி கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ரெண்டு லிமிடேஷன் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் 3 எப்பயுமே எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அவங்க கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ் டிஃபெக்ட் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் இருக்குது. இந்த மாஸ் டிஃபெக்ட்ன்ற கொஷின் பார்த்தீங்கன்னா அதுக்கான சப்டைட்டில் போட்டு இவர் அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதோட கரெக்ட் டெஃபினேஷன் எப்பயுமே கரெக்ட் டெஃபினேஷனாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஃபார்முலா மறக்காமல் ஃபார்முலா மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துடுவாங்க.
அப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டெஃபினிஷனும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க் கொடுத்து தான் ஆகணும். ஸோ 20th கொஷின்ஸ் பாருங்கள். ஆப்டிக்கல் பாத்துன்ற கொஷினில் வந்து ஆப்டிக்கல் பாத்தோடைய ஃபுல் டெஃபினிஷனை எழுதிட்டு அதோடைய ஃபார்முலாவை வந்து நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு காமிச்சாலே உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுதான், அதோடைய ஃபார்முலா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ஆப்டிக்கல் பாத் சப்டைட்டில் இந்த அண்டர்லைன்லாம் பண்ணும்போது நமக்கு ப்ரெசன்டேஷனுக்கு பார்த்து நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நமக்கு எங்கேயுமே மார்க்ஸ் குறைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 21st கொஷின் சப்டைட்டில் போட்டு பாருங்கள். இந்த ஸ்டூடெண்ட் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுறது பெட்டர் உங்களுக்கு. ஏன்னா எல்லாம் மேலே இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷின்ஸ். அந்த பேராகிராஃபில் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட மார்க்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் வேர்டு ஆன்சர் இல்லைனா 2 வேர்ட்ஸ் ஆன்சர் தான் இருக்குது. இந்த மாதிரி ஆன்சர் எழுதும்போது நம்ம அக்யூரேட்டாக எழுதும் போது நமக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டூடெண்ட் வந்து எழுதி சப்டைட்டில் எழுதி அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக இதுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபுல் டெஃபினேஷனையும் கரெக்டான டெஃபினேஷனாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3யில் என்ன இருக்குன்னா உங்கள் 3 மார்க்ஸ் இருக்கும். 3 மார்க்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி கொஷின் பேஸ்டு சம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அட்டன் பண்ணுங்கள், அதனால உங்களுக்கு மார்க்ஸ் நிறைய வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா, இதுக்கே 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஆன்சருக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபார்முலாவும் ஆன்சரும் மட்டுமே போட்டாலும் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்குதுங்கும் போது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு பேராவாக எழுதி மார்க்ஸ் கிடைக்காத போது இந்த மாதிரி சின்ன சின்னதை எழுதி ஃபார்முலாஸ் எழுதி உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்குன்ற போது நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணி எழுதியே ஆகணும். ஆன்சரை வந்து பாக்ஸ் போட்டோ இல்லை அண்டர்லைன் பண்ணியோ காட்டினீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்டாப் சீக்கிரம் திருத்தி உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு இந்த கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ஏன்னா கொஷின்ஸில் கேட்டிருக்கிறது வந்து வெறும் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் அவங்க கேட்க கிடையாது, அதோடைய ஃபார்முலா மட்டும் கேட்க கிடையாது, ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸும் சேர்த்து கேட்டிருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது வந்து 2 ஆன்சர் இன் 1 கொஷினில் கேட்டிருக்காங்க. நம்ம வெறும் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸை மட்டும் எழுதுனா நமக்கு வந்து 1/2 மார்க் தான் கிடைக்கும், அதாவது பாதி மார்க்கு தான் கிடைக்கும். ஃபார்முலா எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த போர்ஷனுக்கான ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிரும். ஆனால் அந்த ஃபீச்சர்ஸ்ன்றது அவங்க கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் டெஃபினிஷன் ப்ளஸ் ஃபார்முலா எழுதிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது, உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் 28th கொஷின்ஸ் பாருங்கள். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அட்வான்டேஜஸில் 2 எழுதினாலே உங்களுக்கு வந்து 1.5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. டிஸ்அட்வான்டேஜில் 2 எழுதினாலே 1.5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுதும் போது 2 பாயிண்ட்ஸ் எழுதாமல் ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா எழுதுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி எல்லாமே காட்டணும். நெக்ஸ்ட் பாருங்கள் 30th கொஷின்ஸ். இந்த மாதிரி 30th கொஷினில் பாருங்கள் டயக்ராம் கொஷின். டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸும் நம்ம நிறைய எழுதலாம். ஏன்னா டயக்ராமுக்காகவே தனியாக மார்க்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் நிறைய மார்க்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபார்முலாவுக்கு 2 மார்க். நீங்கள் டயக்ராம் போட்டு ஃபார்முலா போட்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா ப்ரெசன்டேஷனுக்காக நீங்கள் இந்த சப்டைட்டில் எழுதி அண்டர்லைன் பண்ணுறது, இந்த டெஃபினேஷன் எழுதுறது, இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 32 கொஷின்ஸ். இதுவும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் தான். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் எழுதும் போது நீங்கள் லைனாக இன்சென்ட்ரிக் எக்ஸென்ட்ரிக்னு போட்டு பாயிண்ட்ஸாக எழுதாமல் இந்த மாதிரி டேபிளர் காலம் போட்டு நீங்கள் எழுதும் போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். கீ பாயிண்ட்ஸ் ஹை லோ அந்த மாதிரி சொல்லி பார்த்து கீ பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி டேபிளர் காலம் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சம் பேஸ்டு கொஷின்ஸ். இதில் வந்து 2 வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆங்குலர் மொமெண்டமோடைய வேல்யூ, அதாவது எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வி வேல்யூவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெறும் எல் வேல்யூ கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு வந்து 1.5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாக்காக 1 மார்க், இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க், இந்த
இதுக்கு ஹாஃப் மார்க், இதுக்கு ஹாஃப் மார்க்குன்னு சொல்லி 1.5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ஃபார்முலா தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து போதும். அதிலே நீங்கள் 1 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதை வச்சு நீங்கள் ஈஸி தானே ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்சரை கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு வந்து 1.5 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கும் பாருங்கள் ஃபார்முலாவை நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 1 மார்க்ஸ், ஆன்சர் எழுதுனா ஹாஃப் மார்க்ஸ், ஸ்டெப்ஸுக்கு ஹாஃப் மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 4 5 மார்க் கொஷின்ஸ். இதில் இந்த மாதிரி 5 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் எப்பயுமே ஃபிசிக்ஸில் அட்டன் பண்ணும்போது டயக்ராம் பெஸ்ட்டு கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா டயக்ராமுக்கே 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ தட் யூ கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் எழுதி அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட். ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி நீட்டான அதாவது இதில் இருக்க டெஃபினேஷன் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே கரெக்டாக போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதுங்க. இந்த டயக்ராமில் நீங்கள் நோட் பண்ணுற பாயிண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். இங்கே 90 டிகிரினா 90 டிகிரி, இங்கே 0 டிகிரினா 0 டிகிரி, இதெல்லாம் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுங்க. மாற்றி இங்கே 0 டிகிரி இங்கே 90 டிகிரி போட்டிங்கன்னா கூட உங்களுடைய மார்க்ஸ் வந்து நிறைய குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூஸ் இதெல்லாம் வந்து இப்படி வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நல்லா தெளிவாக போடுங்க. இதோடைய ஆன்சர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியோ இல்லை பாக்ஸ் பண்ணியோ காட்டுங்க. இது வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கடைசியில் நீங்கள் ஹென்ஸ் ப்ரூவ்ட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5 out of 5 கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30th பேஜில் 35th கொஷின்ஸ் பாருங்கள். இதுவும் ஒரு சம் பேஸ்டு கொஷின்ஸ் தான். அதாவது டயக்ராம் போட்டிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரெசன்டேஷன் சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் போட்டுட்டு ஒரு நீட்டாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோடைய ஒர்க்கிங் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதோடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. இதுக்கே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. டயக்ராமுக்கு 2 மார்க்ஸ், இந்த ஃபார்முலாவுக்கு 2 மார்க்ஸ், பேலன்ஸ் இருக்க 1 மார்க்ஸ் அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்காக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப சின்ன ஃபார்முலா. இது நீங்கள் இது பண்ணி போட்டாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ், டயக்ராம் போட்டாலே 4 மார்க்ஸ் தாராளமாக கிடச்சிருது. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36th கொஷினில் வந்து டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டயக்ராம் போட்டாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக முன்ன சொன்ன மாதிரி 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அது கரெக்டான இடத்துல கரெக்டாக வந்து எல்லாம் மார்க் பண்ணிங்கன்னா டயக்ராமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிரும். இந்த பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்கணும், அப்புறம் ப்ளஸ், அப்புறம் மைனஸ், அப்புறம் ப்ளஸ். நீங்கள் மாற்றி ப்ளஸ் மைனஸ்னு போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து டயக்ராமில் தப்புன்னு சொல்லி மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வயர் கனெக்ஷன்லாம் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு சொல்லி இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சுன்னா எப்படி அந்த இடத்துல கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லி டவுட்ஸ் வந்துடும். அதனால மார்க்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா சர்க்கியூட்டும் கனெக்டடாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. டயக்ராம் வரையும் போது கரெக்டாக அதுக்கான இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ, ஆனோட இடத்துல ஆனோடு தான் மார்க் பண்ணியிருக்கோமா, கேத்தோடு தான் மார்க் பண்ணியிருக்கோமா. நீங்கள் இதை வந்து கேத்தோடு இது ஆனோடுன்னு மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த டயக்ராமே மிஸ்டேக்காக போயிடும். உங்களுக்கு அந்த 2 மார்க் கண்டிப்பாக போயிடும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. இதோடைய ஸ்ட்ரக்சர், இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்றதையே நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே போதும். இது ஒர்க்கிங், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கொஷின்ஸில் கேட்டிருப்பாங்க, இதோடைய அப்ளிகேஷன்ஸும் எழுதுங்க. அது ஒரு 4 அப்ளிகேஷன்ஸு 3 எழுதுனீங்கனாலே போதும், உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 37th கொஷின், ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில். இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் பேஸ்டு கொஷின். இந்த டயக்ராமுக்கே 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஈஸியான டயக்ராம் இருக்க கொஷின்ஸாக கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா இதுக்கு 1 மார்க், அப்புறம் சேஞ்சிங் ஃப்ளக்ஸுக்காக இதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஃபைனலாக இந்த இதுக்காகவே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் வந்து எழுதுனாலே போதுமானது, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த கொஷின்ஸ்க்கு ஃபுல் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டெஃபினேஷன் கரெக்டாக எழுதணும், இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுங்கள், சப்டைட்டில் எழுதி ட்ராயிங் நல்லா மென்ஷன் பண்ணணும், நீட்டாக போடணும்.
அப்புறம் இந்த ஃபார்முலாஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி காட்டலாம். கடைசியாக முடிக்கும் போது ஒரு நல்ல கன்க்ளூஷனோடு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ்க்கு இதுவும் ஒரு டயக்ராம் கொஷின்ஸ் தான், ஆனால் கிராஃப் போடுற மாதிரி இருக்கும். இந்த கிராஃபை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து என்ன பண்ணால் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் இதுதான் வந்து ஃபார்முலா ஆன்சர். இந்த ஆன்சர் போட்டாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் மெயின் ஃபார்முலா. அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன கிராஃப் டயக்ராம் இது போட்டாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம், மீன் லைஃப் டைம் பீரியட், ஹாஃப் லைஃப் டைம் பீரியடெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணி நீட்டாக அதை அப்ரோச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஸ்டூடெண்ட் மாதிரி சென்டம் வாங்கணும் அப்படின்னா இதையே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் எழுதினீங்கன்னா நீங்களும் 70 அவுட் ஆஃப் 70 வாங்கி சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.